வணக்கம். பாலமுருகன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம நாடாளுமன்றத்துல அம்பேத்கர் வெர்சஸ் காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டு இப்ப இந்தியாவே பத்திக்கிட்டு எரியக்கூடிய சூழ்நிலையில இப்போ அதை திசை திருப்பி விடக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இந்த பிஜேபி எம்எல்ஏ, பிஜேபி எம்பி. என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, மண்டை உடைப்பு போராட்டம். என் மண்டையை வந்துகிட்டு ராகுல் காந்தி உடைச்சு விட்டா அப்படின்னு சொல்லி அட்ட பாடலுக்கு இறங்கி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள என்னதான் இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அணுகுமுறை வச்சிருக்கிறாங்க. அந்த அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிரட்டி பாக்குறது, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து திமிரி எழுதிட்டா அப்படியே அடங்கி பார்த்து அரவணைச்சு போய் அந்த விஷயத்த அணைத்துக் கொள்வது. இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியத்தோட தத்துவம். இந்த தத்துவத்தை நீக்கமுற 2000-3000 வருஷமா தொடர்ச்சியா அந்த ஃபார்முலா மட்டும் மாறாம தொடர்ச்சியா அந்த வேலையை அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பார்ப்பனியம் செஞ்சுட்டு வருது. ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம்னா இந்த புத்தர் எந்த பார்ப்பனிய கொள்கைகள் இந்த சமூகத்துக்கு மிக மிக எதிரானது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு அறிவித்த புத்தர்களுடைய கொள்கைக்குள்ள புஷ்யமுத்திரன் உள்ள புகுந்து அதை நாசம் பண்ணக்கூடிய வேலையை எப்படி செஞ்சாங்களோ அதே போல இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கள் என்ன பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடி சதுர்வர்ணம், மயா சிஸ்டம், ஜாதியத்தின் கட்டமைப்புகள் நேரடியாக கொண்டுட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்துகிட்டு அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தாலாகினும் அவனுக்கு கல்வியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மன்னர்களை ஃபுல்லா மோகினி அவதாரத்தை வீழ்த்தி விட்டுட்டு அவனுக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் செஞ்சா போதும் சொல்லி அங்க மன்னராட்சியில அந்த வர்ணாசிரம தத்துவத்தையும் சனாதனத்தையும் நிலைநிறுத்துறது விளைவாக நேரடியாக குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்கள் அதன் பிறகு இந்த படையெடுப்புகளுக்கு பார்த்தீங்களா, இஸ்லாமிய படையெடுப்புகளாகட்டும், வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பதவி சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இப்ப அடுத்த கட்டத்துல கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது அம்பேத்கர் மேல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான எரிச்சல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சமத்துவத்தை பேசுகின்றார். கான்ஸ்டிடியூஷன்ல முகப்புரையில சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இங்க சோசியலிசம்ங்கிற வார்த்தையை, சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தையை சொல்லும் போது இது அனைத்தும் இந்த பார்ப்பனிய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறதுங்கிற எரிச்சல் அவர்களுக்குள்ள ஆழ் மனதில் இருந்துகிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இடபிள்யூஎஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் வரைக்கும் அந்த வாய்ப்புகளை துரிதமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்தை உடைக்கிறதே எப்படி ஹிட்லருடைய வேலையை செய்யறாங்க, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்தை உடைச்சா அப்படியோ அந்த வேலையை அரசு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு அம்பேத்கர் வந்துகிட்டு அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷனும் மிகப்பெரிய தடையாக இருக்கின்ற காரணத்தினால இவங்க வாய் ஜாலத்துக்கு ஜம்பம் அடிக்கிறதுக்கு வந்துகிட்டு அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இப்படின்னு ஜாய்ஜாலம் அடிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பம்மம் சில நேரம் வெளியில வந்துடும். அதன் அடிப்படையில அம்பேத்கர் 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 ஏன் இப்போ ஒரு ட்ரெண்ட் பிராண்ட் மாதிரி இப்ப இதை சொல்லிட்டு தெரியுங்க, அதுக்கு போய் சாமியவாவது கும்பிடுவோம் ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விடும் போது பெரிய அளவுக்கு இது பூதாகாரமான விஷயமா மாறிடுச்சு. இந்த விஷயத்த காங்கிரஸ் கையில் எடுப்பதற்கு இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தத்துவமே இரண்டு, அதை பல தடவை நம்ம சொல்லிட்டோம், ஆரியம் வெர்சஸ் திராவிடம். அப்போ இவர்கள் நேரடியாக சனாதானம் ஆரியம் சொல்லிட்டு வரும்போது அதற்கு நேர் எதிரான கோட்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிடம், சமதர்மம், சோசியல் ஜஸ்டிஸ், அம்பேத்கர், பெரியார். இதைத்தான் காங்கிரஸ் கையில் எடுக்கும். சரியான பாதையில் இந்தியா கூட்டணி போகும் போது இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்று அரசியல் என்பது அதுதான், அந்த அரசியல் தான் இந்தியாவுக்கும் தேவை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் நாங்கள் யதார்த்தமாக இந்த விஷயத்தை வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் தண்டனை விளக்கம் கொடுக்கல. ஆனால் நான் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு, அதாவது சின்ன கோடுக்கு முன்னாடி பெரிய கோடு போறது. ஏன் காங்கிரஸ் செய்யலையா? காங்கிரஸ் அம்பேத்கர் அவமானப்படுத்தலையா? காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்து அம்பேத்கர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கலையா? அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உதாருக்கு அடுத்த உதாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அரங்கேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம், அம்பேத்கரை பற்றி யார் பேசுவதற்கு தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். காங்கிரசுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம்.
காங்கிரசின் நிலைப்பாடு, ஆரம்பத்தில் இருந்த காங்கிரஸ்ங்கிறது என்பது ஒரு நிலைப்பாடு, இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது ஒரு நிலைப்பாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்த காங்கிரஸ்ங்கிறது வந்துகிட்டு ஃபுல்லா அந்த பார்ப்பன பெருசாலிகள் ஃபுல்லா அந்த காங்கிரஸுக்குள்ளதான் உள்ள உட்காந்துக்கிட்டு அனைத்து வேலையுமே இப்ப பகிரங்கமா இருக்கக்கூடிய பிஜேபி செய்யக்கூடிய அந்த வேலையை மிக அப்பட்டமாக காங்கிரஸில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த நரசிம்மராவ் வரைக்கும் நீக்கமர செஞ்சு முடிச்சாங்க. அதன் பிறகு நம்ம யாரை எதிர்க்க முடியும்? காங்கிரஸை தான் எதிர்க்க முடியும். அதன் பிறகு அதனால்தான் தந்தை பெரியார் காங்கிரஸை கடுமையாக காங்கிரஸை ஒழிப்பதுதான் எனது வேலை என்ற வார்த்தையை சொன்னார். அப்போ இன்றைக்கு இரண்டாக ஜனசங்கத்திலிருந்து பிரிந்து இரண்டாக பிஜேபி வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கம்பெனிகள் ஃபுல்லா நேரடியாக எங்க போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு போயிடுச்சு. இதன் அடிப்படையில மிச்சம் இருக்கக்கூடிய விஷயம் அதை வந்துட்டு மிக ப்ராப்பரா ஜஸ்டிஸ் ஒரு மெருகேற்றம் பண்ணக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான கூட்டணியா இருக்கும் போது இவர்கள் நேரடியாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கான்செப்ட், அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெரியாரிசம், அப்ப சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டைரக்டா எடுத்து கையில் எடுக்கும் போது இந்த அரசியல் மிகவும் கூர்மையடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்வும் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் RSS ஆதரிக்கிறார்கள், யாரெல்லாம் RSS எதிர்க்கிறார்கள், அந்த இடத்துக்கு இன்னைக்கு அரசியல் வரும்போது அவ்வப்போது இந்த உப்பு கண்டத்தை பறிகொடுத்த பார்ப்பனத்தின் சொல்லி ஒரு பழைய பழமொழி இருக்கு. அவ்வப்போது இந்த பிஜேபி RSS அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலையில இப்பவும் இந்த அம்பேத்கரை சொல்லி அம்பலப்பட்டு தான் நிக்கிறாங்க. காரணம், நாங்கள்லாம் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவிற்கு நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு பிரதமர் நேற்று வார்த்தை சொல்லிக்கிறார். எந்த இடத்தில் நீங்கள் மதித்தீர்கள் என்பதை விளக்கணும்ல. ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் அம்பேத்கரை மதித்தோம், அம்பேத்கராகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு திராவிடர் கழகம், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் தான் அம்பேத்கரை நேரடியாக கையில் எடுத்தது. அம்பேத்கருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதல் இடத்துல அம்பேத்கருக்கு முன் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு அரணாக நின்றது திராவிடர் கழகம், தந்தை பெரியார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் இன்னைக்கு ஏதாவது பேசுறோமா? இன்னைக்கு ஏதாவது ஆனால் இங்கே கயமைத்தனத்தோடு இன்னைக்கு கல்லறிந்து விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்துக்களை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார் ராகுல். அதனால் ராகுலின் மீது கடுமையான எரிச்சல் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அது எங்க நின்றுக்குன்னு கேட்டீங்கன்னா, என் மண்டைய உடச்சு விட்டா அப்படிங்கிற ரேஞ்சில் நின்றுருக்கு. நாடாளுமன்றத்தை பார்த்து நாடு சிரிக்கின்றது, உலகம் சிரிக்கின்றது. இவ்வளவு கேவலமாக இவர்கள் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அரசியல் வீழ்ச்சி இவ்வளவுதானா என்று உலகமே பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இவர்கள் என்னென்னலாம் செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். அதற்கு ஒரு பொழுதும் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடம் கொடுக்கவே மாட்டார்கள் என்பது ஆணித்தரமாக தெரிந்த உண்மை. ஆரம்பிக்கலாம்.